இந்த எக்ஸ்போல வந்து புதிய பிராண்டா இருக்கிறதே பார்த்தோம்னா வின்ஃபாஸ்ட் வந்து நமக்கு தெரியும் டூட்டுக்குரின்ல வந்து அவங்க ஃபேக்டரியை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுல வந்து அவங்களுடைய மாடல்ஸ்ல 2 கார்ஸை வந்து VF6 அண்ட் VF7 வந்து டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி VF6. இந்த கார் பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் சொல்லக்கூடிய அந்த V லோகோ இருக்குது. அந்த லைட் பார் வந்து இந்த போர்ஷன்ல இருக்கு பாருங்க. இதுல வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், டிஆர்எல்ஸ், இது இண்டிகேட்டர்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ஸ்கிட் பிளேட் மாதிரியே அந்த லோவர் போர்ஷனை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சைட் ப்ரொஃபைல் வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு 4.2 மீட்டர்ஸுக்கான ஒரு வெஹிக்கிள். நம்ம வந்து ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் ஓவர், நம்ம இதை கிராஸ் ஓவராக சொல்ல முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது, 360க்கான கேமரா, இதில் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா, இதில் பாருங்கள் ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைன், அது ஒரு கூப்பையில் கனெக்ட் ஆகுது. ஏரோ அலாய் வீல்ஸ் பாருங்களேன். இது ஆக்சுவலி இந்த வின்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடியது இனிஷியல் டேஸில் வந்து பார்த்தோம்னா BMW கூட வந்து அவங்க கொலாபரேட் பண்ணி பிஎம்மோட 5 சீரிஸ் 7 சீரிஸ் எல்லாமே வந்து ரீபேட்ச் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சடனாக அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலி வந்து ஈவிஸாக கன்வெர்ட் ஆனாங்க. இன்னைக்கு வந்து ஈவி சொல்லியாக தான் இது பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஈவிஸில் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் பாருங்களேன். ஒரு வின்ஃபாஸ்டோட லோகோ இருக்கக்கூடிய ஸ்டியரிங் வீல், ஒரு 12.3 இன்ச்சில் ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், டாகல் சுவிச்சஸ் எல்லாமே இருக்குது. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே அந்த போர்ஷனில் இருக்குது பாருங்க. ரியர்லையும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஸ்பேஸ் நமக்கு தெரியுது. ஆக்சுவலி இது வந்து அவங்க ஒயிட் விண்ட்ஷீல்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நீட்டாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து அது இல்லை. நம்ம அப்படி இதோட ரியரை பார்க்கலாம். VF6 பார்த்தீங்கன்னா சின்ன விண்ட்ஷீல்டு, டிஎல்ஓ கம்மி, ப்ளஸ் அந்த வின்ஃபாஸ்டோட லோகோ, இதில் அந்த கனெக்டட் டெயில் லேம்ப் கிளஸ்டர் இருக்குது, ஸ்பிளிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த வெஹிக்கிள் வந்து யூனிக்காக இருக்குது. அவங்க ரெகுலராக நம்ம பார்க்குற கார்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா VF7 இருக்குது பாருங்கள். VFன்னு சொல்லக்கூடியது, வின்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடியது. இதில் அதை விடையும் கொஞ்சம் பெரிய கார். இது கொஞ்சம் கூப்பே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த போர்ஷனில் பாருங்கள் சன்ரூஃப் வந்து அப்படி கட்டாயி, அந்த பேனராமிக் சன்ரூஃப் கட்டாயி வருது. இதுலேயும் அந்த கனெக்டட் டிசைன் தான். டெயில் லேம்ப் கிளஸ்டர் இது டோட்டலி வேறு. இதில் பாருங்களேன் அந்த ஐஸ் கியூப் டிசைனில் அப்படியே இருக்குது. இதில் வந்து பியானோ பிளாக் எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 360க்கான கேம் இந்த சைடில் இருக்குது. சைட் ப்ரொஃபைல் இது வந்து கொஞ்சம் லெங்தியான வெஹிக்கிள், ஒரு 4.6 மீட்டர்ஸுக்கு மேலே இருக்கிற வெஹிக்கிள் இருக்குது பாருங்களேன். ஒரு ஸ்லோப்பிங்கான ரூஃப் லைன் இதில் வந்து அப்படி கனெக்டடாக போகுது. இதில் ஏரோ அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பிகர் வெஹிக்கிள். அங்கே இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருந்தது. இதை வந்து டியூல் டோனில் வந்து பீஜ் எல்லாம் உள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த டிசைன் லேஅவுட் சிமிலராக இருந்தாலும் பிகர் ஸ்பேஸ். இதில் வந்து செகண்ட் ரோக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் பாருங்கள். ஃப்ரண்ட் இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்குது. இதில் வந்து பியானோ பிளாக்ல கிளாடிங் இருக்குது. ஒரு கிளாம்ஷெல் பானட், அதில் வந்து மசில் க்ரீசஸோட இருக்குது. வின்ஃபாஸ்டோட லோகோ, இதுலேயே அந்த எல்இடி லைட் பார் ப்ளஸ் ஹெட்லாம்ப்ஸோட டீட்டெயிலிங் பாருங்களேன். இந்த 2 வெஹிக்கிளும் தான் இவங்க வந்து ஸ்டேஜில் விட்டுருக்காங்க. அப்போ இதை நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா VF7ம் VF6ம் இந்தியன் மார்க்கெட்டில் உடனே லான்ச் ஆகும்னு பார்க்கலாம். இதில் எல்லாமே ஆடாஸ் எக்யூப்ட். ஏன்னா இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்குள்ள இதில் வந்து ஆடாஸ் எக்யூப்ட். இன்னொரு ஹைலைட் கூட பாருங்களேன், வின்ஃபாஸ்டோட அந்த வின் நம்பர் வந்து RLL சீரீஸில் லான்ச் ஆகும். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா VF3. ஆக்சுவலி இவங்களுடைய பேட்ஜிங் சீரீஸ் பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் VF3, 4, 5 அப்படி எல்லாம் தான் வரும். இதில் இந்த பர்டிகுலர் வீடியோடைய ஒரு கண்டென்ட் வந்து கிளிப்பாக வந்து நம்ம மோட்டோ கிளிப்ஸில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இதை டீட்டெயில்டாக நம்ம பேசலாம். ஆக்சுவலி என்னென்னா, இந்தியாவில் இந்த ஸ்மால் வெஹிக்கிள்ஸ், அதாவது ஈவிஸை பொறுத்தவரை காமெட்டோட சைஸில் ஈவிஸ் வர்றதை பற்றி நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். அந்த இடத்துல தான் இது வந்து பாருங்கள், ஒரு 2 பாக்ஸ் டிசைனில் ஒரு 3 டோர் கான்செப்டில் பாருங்களேன். 2 பெரிய அடல்ட் சீட்ஸ், பின்னாடி வந்து கிட்ஸ் இருக்கிறது மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு எஸ்யூவி ஆட்டிடியூட். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் எஸ்யூவிஸ்ன்னு சொல்லக்கூடிய டியராக இருக்கிறதுனால அந்த எஸ்யூவி ஸ்டைல்லே கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் கிளாடிங் இருக்குது, பெரிய வீல்ஸ் இருக்குது, கிரவுண்ட் கிளியர். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வின்ஃபாஸ்ட் வீக்கு ஏற்ற மாதிரியே இங்கே வந்து கிரில்லில் வந்து இது வச்சுருக்காங்க. இதில் க்ரோம் இருக்குது. இதில் பாருங்கள் ஹெட்லாம்ப்ஸோட பொசிஷனிங் இந்த பாயிண்டில் இருக்குது. அதில் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாட்டாவோட பஞ்ச் மாதிரி ஒரு வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிளில் ஒரு ஈவி. இதோட இன்னொரு ஹைலைட் பாருங்கள், இந்த கலர் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலர். இந்த வெஹிக்கிள் இந்த ஸ்டாலை பொறுத்தவரையில் இந்த வெஹிக்கிள் வந்து அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். வின்ஃபாஸ்ட் ஆஸ் அ பிராண்ட் வந்து ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸும் பண்ணுறாங்க. நம்ம வந்து பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு கார் பண்ண முடியும்னு டிஸ்பிளேல வச்சிருக்கிறது பீப்புளோட அட்ராக்ஷன். இப்போ சிட்டிஸை வாழ்கிறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரைமரியாக ஒரு வெஹிக்கிள் ஆல்ரெடி இருக்கும். செகண்டரி காராக வாங்குறவங்க என்ன நினைப்பாங்க, க்ரோசரி வாங்க போகணும், பசங்களை ஸ்கூலில் பிக் பண்ணணும், லேடிஸ் ஓடுன்னு நினைப்பாங்க. அதில் காமெட் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஸ்டைல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த வெஹிக்கிள் நீங்கள் பாருங்களேன், இது வந்து ஒரு ஃபுல்லி க்ரோன் காரோட ஸ்மாலர் சைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது. பீப்புளுக்கு சொல்லிட்டு இது ஹிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அங்கே பார்த்த 7 தான் இந்த இடத்துல இருக்குது. இது வந்து 9, அதை விடைக்கும் நல்ல க்ரோன் அப். ஆனால் இதோட ஃபேமிலி டிசைன் வந்து
நம்ம பார்க்கும்போதே தெரியும். இங்கே சிங்கிள் பேரல் ஹெட்லாம்ப்ஸ், இதில் வந்து டியூல் பேரல் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் சிமிலர் தான். இது வந்து VF8. இன்ஃபேக்ட் நீங்கள் பாருங்கள், இது ஒரு புது பிராண்ட். நிறைய பேருக்கு வின்ஃபாஸ்ட்டை பற்றி பெரிய ஐடியாவே இல்லை. குளோபலி கூட வின்ஃபாஸ்ட் இன்னும் அந்த லெஜெண்டரி பிராண்ட்ஸோட லிஸ்ட்லேயே வராது. ஆனால் கூட அவங்களோட லைன் அப் ப்ளஸ் பீப்புளுக்கு இடையில பாருங்களேன், ஃபுல்லாக வந்து பிஸியாக இருக்குது. இந்த போடியம் பிஸி. அங்கே வந்து ஆஷிஷ் மஷி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. வரவங்க எல்லாருமே அந்த VF3 இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த 2 வெஹிக்கிள்ஸில் இது பண்ணுறாங்க. ப்ளஸ் இவங்க ரக்கடா இங்கே பாருங்க, இது ஒரு கான்செப்ட். இதெல்லாம் ஆக்சுவலி கான்செப்ட்ஸ் கிடையாது. இது எல்லாமே அவங்களோட லைனப்பில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கார்ஸை தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு வைல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் கார் வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து லிட்ரலி அவங்களுடைய ஒரு பிக்கப் ட்ரக் ஸ்டைலில், ஈவியில் ஒரு பிக்கப் ட்ரக் வந்தால் எப்படி இருக்கும். ஏன்னா இந்தியாவில் இப்போ தான் ஹைலக்ஸ் வந்து V-Cross ஆகட்டும், பிக்கப்ஸோட ஒரு பீரியட் வருது. வின்ஃபாஸ்ட் அவங்களுக்கும் அந்த ஸ்பேஸில் ப்ராடக்ட் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. அதில் ஒரு ஹைலைட் பாருங்களேன். இப்போ இந்த இன்டீரியர் பாருங்களேன், பி பில்லர் கிடையாது. உள்ளே வந்து அந்த கோல்டன் கலரில் வந்து டியூல் டோனில் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரூடான வேலை பண்ணக்கூடிய ஒரு பிக்கப் ட்ரக் வந்து ப்ரீமியமான இன்டீரியர்ஸ் கொடுக்க முடியும்னு காட்டியிருக்காங்க பாருங்க. இந்த சீட் வந்து உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்து ஃப்ளிப் பண்ணியிருக்காங்க. வாக் த்ரூ கேபினா பொருள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஒரு சைபர் ட்ரக் மாதிரி ஒரு கான்செப்டில் கூட அந்த ஒரு இன்டீரியர் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் இன்னைக்கு எங்கே க்ரோ ஆகுது பாருங்கள். நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம அந்த பி பில்லர்ஸை வந்து டெலீட் பண்ணியிருக்கிற பார்க்குறோம். டோர்ஸை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ண முடியும்னு காட்டியிருக்காங்க. கூட இது எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் டோர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 90 டிகிரிஸ் ஓப்பன் ஆகிறதுனால நீங்கள் வந்து ஜஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி வின்ஃபாஸ்டோட ஸ்டால் வந்து நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க ஓஇஎம்ஸோட ஸ்டால் அளவுக்கு பிஸியாக இருக்கிறது பீப்புளோட கிரேஸை தான் காட்டுது. மேபி அவங்க ஏன்னா கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனிக்கு அப்புறம் தூத்துக்குடியில் அவங்களோட ஃபேக்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் இங்கே உள்ள அவங்களுடைய டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாமே ஆல்ரெடி அவங்களோட லைனப்பில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கிற வெஹிக்கிள்னால இந்தியன் ஸ்டைலுக்கு அதை ரைட் ஹேண்ட் டிரைவுக்கு மாற்றணும். இந்தியாவில் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேட்மார்க் எல்லாம் பண்ணி லான்ச் பண்ணணும். இவ்வளோ வேலை தான். மற்றபடி என்ஜினியரிங் பொறுத்தவரை அங்கே ஈவிஸில் நல்ல ஒரு ஸ்டெப் அகடாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வரும்போது நம்ம பார்க்கலாம். Day 2ல் இன்னைக்கு வந்து நாங்கள் பீப்புளோடைய ஒரு ஃப்ளோ பார்த்த ஒரு ஸ்டால் வந்து வின்ஃபாஸ்ட்.